அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டதே அந்த எனக்கு ஏன்னா ஒரு லவ்வை வந்து அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? ஜெயம் ரவியும் அவங்க ஒய்ஃபான ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னா விவகாரத்து பண்ண போகிறதா வதந்திகளாக கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த வதந்திகளே பார்த்தீங்கன்னா நிஜமாயிடுச்சுன்னு சொல்ல நம்ப முடியுதா? ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னா விவகாரத்தை பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட ஒய்ஃபான ஆர்த்தி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட ஒய்ஃபான ஆர்த்தி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து ரவியோட ஃபோட்டோவையும் அவங்க பசங்களோட ஃபோட்டோவையும் தூக்கிட்டாங்க. அவங்க மட்டும் தான் இருக்காங்க. நேம் ஒன்றும் ஆர்த்தி ரவின்னு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆர்த்தி நானும் ஜெயம் ரவி விவாகரத்து பண்ண போகிறோம், டிவைஸ் பண்ண போகிறோம் அஃபிஷியலாக அப்படியே வெளியிட்டிருக்காங்க. எனக்கு பயங்கரமான ஷாக் தான் சொல்லணும். ஜெயம் ரவியோட டிவைஸ் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 கோடி தான் நம்ப முடியுதா? காசு தான் இடைஞ்சலாக வந்து நிற்கிது. ஜெயம் ரவியோட மாமியாரான சுஜாதா பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு கம்மி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா படம் எடுத்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயம் ரவி சைலண்ட் படம் பார்த்தீங்கன்னா அவங்க சுஜாதா அவங்களோட ப்ரொடக்ஷனில் தான் வந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது பட்ஜெட் கம்மியாக இருக்கணுங்கிற பேரில் ஜெயம் ரவி வச்சுட்டு கம்மி பட்ஜெட்டில் வந்து படம்லாம் எடுப்பாங்க. ஜெயம் ரவி ஹீரோவாக வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து ஜெயம் ரவிக்கு மார்க்கெட் சரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ரவியோட மாமியாரான சுஜாதா பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் டைரக்ஷனில் ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் நடிக்கணும், அதை ஒரு சூப்பர் வேறு ஹிட் ஆக்கணும், அந்த மாதிரி நிலப்படம் வச்சுருந்தாங்க. பாண்டியராஜ் இதை பற்றி பேசி 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெயம் ரவி இதை பற்றி பேசும்போது எனக்கு 25 கோடி ரூபா வேணும் இந்த படத்துக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு சுஜாதா பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 25 கோடிலாம் வராது, மார்க்கெட் அவ்வளோ ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயம் ரவி எடுத்த சைலண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா தான் வாங்கியிருக்காரு. இன்னும் 10 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 15 கோடி ரூபா கேட்குறாரு நம்ம ஜெயம் ரவி. 25 கோடி கேட்குறத பாண்டியராஜ் சொல்லணும். பாண்டியராஜ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 53 கோடியை விட்டு கீழே இறங்காது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா இந்த 1 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கினது திருப்பி கொடுத்துட்டு அதே கதையை வச்சு விஜய் சேது வச்சு படம் எடுக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துருக்குது. அது பார்த்தீங்கன்னா மாமியார் சுஜாதா பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மேலே கடுப்பாயிட்டாங்க. சப்போர்ட்டாக ஆர்த்தி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியை பேசியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒத்து வரல. அதனால ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்குமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ் பெரிய சண்டையாக போய் இப்போ டிவோர்ஸ் வரையும் வந்து நின்றுருக்குது.